செல்லம்மா சீரியல்ல மாணிக்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து செல்லம்மாவும் மலரும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. சித்தார்த் மலர் கிட்ட பேசி சமாதானப்படுத்துறப்போ மலரும், அப்பா எங்களை விட்டு நீ எங்கேயும் போகாதப்பா, என் கூடவே இருப்பா, மாணிக்கம் என்ன பண்ணுவான்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குப்பா, எங்க கூடவே இருன்னு சொல்றாங்க. செல்லம்மாவும் சித்தார்த் கிட்ட, சித்து சார், இந்த மாணிக்கம் ரொம்ப மோசமானவனா மாறிட்டான், அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியல, என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினான் சார், இந்த தாலியை கட்டி கொடுத்துதான் ஆகணும்னு ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டான். மலரும் பாவம் அவனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, அவனை நினைச்சு நினைச்சு பயப்படுறா, ஸ்கூலுக்கும் போக மாட்டேன்னு சொல்றா. எங்க ரெண்டு பேரும் நீங்க தான் சார் காப்பாற்றணும். போலீஸ்காரங்க எப்படியாச்சும் அந்த மாணிக்கத்தை பிடிச்சி உள்ள போட்டாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். நீங்க என் கூடவே இருங்க சார்னு சொல்ல, சித்தார்த்தும் போதும் செல்லம்மா, உங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாணிக்கம் தானே, அவனை நான் சும்மா விட போறது கிடையாது, அவன் கதையை நான் இப்பயே முடிச்சிடுறேன், போகட்டும் போகட்டும் விட்டோம்னா நம்மளுக்கு தான் அது பெரிய பிரச்சனையா வந்து முடியும், அவன் கதையை என்னையோட முடிச்சிடுறேன்னு செல்லம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. வெளியே வந்தவர் அவங்க அப்பா வாசுதேவன் கிட்டயும் மகேந்திரன் கிட்டயும், மாணிக்கத்தை நான் சும்மா விட போறது கிடையாது, நம்ம குடும்ப ஆளுங்களே அவன் நினைச்சு ரொம்ப பயந்துருக்கும், இப்போ ஒருவேளை அவன் தப்பிச்சிருந்தா கூட அடுத்து நம்மள என்ன பண்ணணும் தான் அவன் யோசிச்சுட்டு இருப்பான், அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது, பரவாயில்ல செல்லம்மாவும் மலரும் சந்தோஷமா இருக்கணும்னா மாணிக்கத்தை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்னு கோவப்பட்டு சொல்லிட்டு கிளம்புறப்போ கமிஷனரும் அவர் கூட சில போலீஸ்காரங்களும் வராங்க. வந்தவங்க சித்தார்த் கிட்ட, சித்தார்த் நீங்க அவசரப்பட்டு எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க, எங்க கிட்ட சொல்லிட்டீங்களா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இருங்க நாங்க செல்லம்மா கிட்ட பேசணும்னு செல்லம்மாவை கூப்பிட்டு நீங்க எப்படி அங்கிருந்து தப்பிச்சு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. சிட்டி கமிஷனர் செல்லம்மா சொன்னது கேட்டோன்னே, சரி செல்லம்மா நீங்க சொன்னபடியே இந்த இடத்துக்கு நாங்க போய் பாக்குறோம், மாணிக்கம் இங்க இருந்தா சரி, ஒருவேளை தப்பிச்சு போயிருந்தானா அவனை கூடிய சீக்கிரத்துல நாங்க கண்டிப்பா பிடிச்சிருவோம், நீங்க அது வரைக்கும் பத்திரமா வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி செல்லம்மா சொன்ன இடத்துக்கு போறாங்க. மாணிக்கம் ஃபோன் பண்ணானேன்னு மேகா அவனை பாக்குறதுக்காக அந்த குடோன்குள்ள வந்து தேடுறப்போ, என்னது இங்க ஒருத்தனையும் காணும், ஒருவேளை மாணிக்கம் வேற ஏதாவது இடம் சொல்லிட்டானா, அப்பதான் தப்பா இங்க வந்துடும் போல, சரி வெளியே போய் பார்ப்போமேன்னு வந்து தேடி பாக்குறப்போ மாணிக்கம் விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. மாணிக்கம் உனக்கு என்ன ஆச்சு, தலையெல்லாம் ரத்தமா இருக்கு, என்னாச்சு சொல்லுங்கிறப்போ மாணிக்கம் நடந்த விஷயம்லாம் எடுத்து சொல்லி, செல்லம்மா பாட்டிலால என் தலையில அடிச்சிட்டா, எனக்கு தலை ஒரு மாதிரி பண்ணுது, நான் ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னதே என்ன பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போவதான், கொஞ்சம் உதவி பண்ணு மேகா, என் கூட கொஞ்சம் வான்னு சொல்ல, மேகாவும் முடியவே முடியாது, கூட வந்தா நானும் மாட்டிப்பேன், போலீஸ் உன்னையும் சேர்த்து என்னையும் வேற தேடுறாங்க, உனக்கு ஒரு வேலை செய்ய துப்பே கிடையாது, அவ கதையை முடினா தாலி வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் பண்ணி அடிவார வாங்கியிருக்க, இதுக்கு மேல இந்த விஷயத்துல நான் காப்பாற்ற முடியாது, நான் கிளம்புறேன்னு போறப்போ அந்த இடத்துக்கு சிட்டி கமிஷனர் போலீஸ்காரங்களோட வந்துடுறாரு. இதை பார்த்து மேகா பயந்துகிட்டே, மாணிக்கம் போலீஸ்காரங்க இங்க வந்துட்டாங்க, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரையும் பிடிச்சிருவாங்க, வா இங்க இருந்து தப்பிச்சு போலாம்னு சொல்ல, மாணிக்கமும் வேணாம் மேகா, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நம்ம மாட்ட தான் போறோம், இந்த ஒரு நாள் என்னைக்கா இருக்கக்கூடாது, நம்மளே போய் சரண் அடைஞ்சிருவோம், நம்மளுக்கு தண்டனை கம்மியாக தான் கிடைக்கும், வா போலான்னு சொல்றப்போ மேகாவும் நான்லாம் வர முடியாது, தப்பு பண்ண நீ தானே, நீயே போய் மாட்டிக்கோன்னு சொல்லி மாணிக்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. மாணிக்கமும் கோவப்பட்டு, உனக்கு தேவைன்னா என்னை யூஸ் பண்ணிப்ப, பிரச்சனைன்னு வந்தா மட்டும் என்னை கழட்டி விட்டு நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா, உன்னை நான் போட்டு கொடுக்காம விட மாட்டேன்னு மேகாவை கண்ணத்திலே அரைஞ்சி அங்கிருந்து கிளம்பி போலீஸ்காரங்க கிட்ட உண்மையை சொல்ல போறான். பயத்துல இருந்த மேகா இவன் உண்மையை சொன்னா நம்மளும் மாட்டிக்குவோம் விடக்கூடாதுன்னு பக்கத்துல இருந்த இரும்பு ராடு எடுத்து மாணிக்கம் தலையில அடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.